ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லித்தியம் பேட்டரி பேக் செய்கிற எல்லா வீடியோலும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி ப்ரோ ஸ்பாட் வெல்டிங் மிஷின் செஞ்சீங்க, அதை பற்றி ஒரு டெடிகேட்டடாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு டிஐஒய் ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி பண்ணுறோன்றத இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அந்த கொஸ்டினை கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் வெல்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஒரு 30,000 வரைக்கும் ப்ரைஸ் இருக்குது. நீங்களே வீட்டில் ஒரு டிஐஒய்யா பேட்டரி பேக் பண்ணுறீங்க, இல்லைன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பேட்டரி செய்கிறீங்க அப்படின்னா 50 to 30K கொடுத்து மிஷின் வாங்குறதுன்றது ஒர்க்லெஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால டிஐஒய்யும் நீங்களே ஒரு ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பாட் வெல்டிங் நம்ம எப்படி பண்ணுறோன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்பாட் வெல்டிங்னா என்னன்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பாட் வெல்டிங்னா ஒன்றும் இல்லை, வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஸ்மால் ஏரியாவில் ஹை கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆகிற மெட்டலை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கும். இதுதான் வந்து ஸ்பாட் வெல்டிங் சொல்லுவோம். அக்கு வேற ஆணி வேற நல்லா பிரிச்சு சொல்லிட்டீங்க. ஸ்பாட் வெல்டிங்க்கு முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா ஹை கரண்ட் தான். ஹை கரண்ட்டை நம்ம எங்க எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் எடுக்கலாம். ஒன்று வந்து நம்ம சாக்கெட்ல வர 220 வோல்ட் சப்ளைல இருந்து எடுக்கலாம், ஏசி கரண்ட்ல இருந்து. ஒன்னு பாத்தீங்கன்னா டிசி கரண்ட், நம்ம பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கரண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், ஏசி கரண்ட் பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், அதை வந்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா நமக்கு ஷாக் அடிச்சிடும். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா அதை லோ வோல்டேஜா குறைக்கலாம். லோ வோல்டேஜா குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா அதோட வோல்டேஜை நம்ம குறைக்கணும். வோல்டேஜ் குறைச்சி ஆம்ப்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி நம்ம வோல்டேஜ் குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பர்ஸ் நிறைய தேவைப்படும். காப்பர் வைண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய சுற்றி இருக்கிறதுனால அதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அதிகமாக தான் இருக்கும். பாக்கெட்ல கிடைக்கிற ஸ்பாட் வெல்டிங்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டைப்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டரிஸ்ல பாத்தீங்கன்னா டிசி கரண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். பேட்டரிஸோட நேச்சரே பாத்தீங்கன்னா அதால ஹை கரண்ட் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம பேட்டரியை சூஸ் பண்ண போறோம். ஏன் நம்ம பேட்டரி சூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா பேட்டரிஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரேட்டும் கம்மியா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அதால ஹை கரண்ட்டையும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஒருவர் பாத்தீங்கன்னா பேட்டரிஸ் வந்து காமனா நம்ம கையில இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை காட்டிலும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கார் வச்சிருக்கலாம், கார் உள்ள கண்டிப்பா ஒரு பேட்டரி இருக்கும். நீங்க இன்கேஸ் ஒரு டிராக்டர் வச்சிருக்கலாம் உங்க வீட்டுல, அதுக்குள்ள ஒரு லேட்டஸ்ட் பேட்டரி இருக்கும். இன்கேஸ் உங்க வீட்டுல ஒரு ஆட்டோ வச்சிருக்காங்கன்னா ஆட்டோல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்கும். இல்ல உங்க வீட்டுல இன்வெர்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் பேட்டரி இருக்கும். நீங்க இந்த பேட்டரிஸ்லாம் வச்சு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் மேக் பண்ணலாம். பட் நீங்க வந்து எந்த பேட்டரிஸ்ல ஸ்பாட் வெல்டிங் மிஷின் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா 2 வீலர் பேட்டரி பாத்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்ல கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ல வர 7 12 பேட்டரிஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அத்தாச்சி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க தான் சொல்லுங்க தாச்சி. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ நீங்க செலக்ட் பண்ற பேட்டரி பாத்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டியில இருக்கணும். இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 60H பேட்டரி. இந்த பேட்டரியில இருந்து 2 டெர்மினல்ஸ் டைரக்டா எடுத்து ஸ்பாட் வெல்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணாது. அது அந்த மெட்டலையே எரிச்சிடும். கரண்ட்டை ரெகுலேட் பண்ணி கரெக்டா ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு வந்து கட் பண்றதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைன்றதை காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்பாட் வெல்டிங்கோட ஒரு பிரெயின்னே சொல்லலாம் இந்த போர்டு தான். இந்த போர்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மில்லி செகண்ட்ஸில் கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அந்த வேலையை இந்த போர்டு தான் பண்ணும். இந்த போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து டைமர் சர்க்யூட்டு. நம்ம ட்ரிகர் பண்ணும்போது அதாவது இதுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த பேட்டரி அதாவது பேட்டரி வச்சு ஸ்பாட் வெல்ட் பண்ணுற ஃபங்க்ஷனில் இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா இது இந்த ரிலே ஆன் ஆகும். இந்த ரிலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ரிலேவை ஆன் பண்ணிவிடும். இந்த பெரிய ரிலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில இருந்து லைனை வந்து பாஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த 2 டிப்புக்குள்ள கொடுப்போம். அந்த டிப்பு மூலியமா நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணிக்கலாம். பைக்கோட செல்ஃப் ஸ்டார்ட் ரிலே இது பார்த்தீங்கன்னா பஜாஜோடது. பஜாஜோட பல்சர் 220 ரிலே. நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ரிலேவும் வாங்கலாம், அதுவும் பெருசாக இருக்கும். பட் ஆனால் அது காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் இதுவே பார்த்தீங்கன்னா போதுமானது, ஆனால் நான் இது வாங்கிட்டேன். டைமர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 5 கனெக்ஷன்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 3 கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்து இந்த போர்டை ஆன் பண்ணுறதுக்கான டெர்மினல்ஸ் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் வரும், அது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துலயே இந்த பேட்டரியிலேருந்தே நம்ம பவர் எடுத்து இதை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LGH இருக்கும்.
எல்னா வந்து லோ, ஹச்னா ஹை, ஜீனா கிரவுண்டு. அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் கொடுத்து அதை ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்னா கிரவுண்டையும் ஹைலையும் கனெக்ட் பண்ணணும். இதுவே நம்ம வந்து இந்த போர்டில் இருக்க கரண்ட்டை வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரவுண்டையும் லைன்லேயும் ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணால் போதும், சுவிட்ச் ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம வந்து அது மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியே எந்த சோர்ஸ் எடுத்துன்னு வர போகிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இந்த 3 டெர்மினல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காமனு, இது வந்து நார்மலி ஓப்பன், இது வந்து நார்மலி க்ளோஸ்டு. நார்மலி ஓப்பன் அப்படின்னா அந்த இதுக்குள்ளே இருக்க ரிலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓப்பன்லேயே இருக்கும். எப்போ நம்ம ட்ரிகர் பண்ணுறோமோ அப்போ க்ளோஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு. நார்மலி க்ளோஸ்னா எப்பவுமே சர்க்யூட் க்ளோஸ்லேயே இருக்கும். நம்ம எப்போ ட்ரிகர் பண்ணுறோமோ அப்போ ஓப்பன் ஆகிடும். ஆனால் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன். நார்மலி ஓப்பன்னா எப்பவுமே அது ஓப்பன்லேயே இருக்கணும். நம்ம எப்போ ட்ரிகர் கொடுக்குறோமோ அப்போ அந்த மில்லி செகண்ட்ஸ் மட்டும் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடணும். அதுதான் நமக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரிகர் சுவிட்ச். இந்த ட்ரிகர் சுவிட்ச் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இருக்கக்கூடாது. காலிங் பெல் சுவிட்ச் மாதிரி ஒரு வாட்டி அழுத்திட்டு விட்டோன்னா திரும்ப லீஸ் ஆகிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒயர்ஸு. உங்கள் கையில் வந்து டிசி ஒயர்ஸுன்ட்டு இருக்கும். அது மாதிரி கிடைச்சிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னா இது மாதிரி வீட்டில் ஒயரிங் பண்ணிவிட்டு மீந்த ஒயர்ஸை நான் கட் பண்ணி ஒரு 4-5 ஒயர்ஸை கட் பண்ணி ஒன்றா சால்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இவ்வளோ ஒயர்ஸை சால்ட் பண்ணியிருக்கேன்னா அவ்வளோ கரண்ட் இது வழியாக வெளியே வரும். நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன சின்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஒயர்ஸே தீஞ்சிரும். ஸோ நான் பெரிய ஒயர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ராடு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எர்த்திங் பண்ணுவாங்க. எர்த்திங் பண்ணுற ராடை வந்து எலக்ட்ரிஷியன் ஷாப்பில் கேட்டாலே தருவாங்க. ஒரு 1 ஃபீட் வாங்கிடுங்க. 1 ஃபீட் வாங்கினாலே போதும். கட் பண்ணி நீங்கள் இந்த டெர்மினல்ஸை மட்டும் நீங்கள் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா இது வந்து ஷார்ப்பான டெர்மினல்ஸாக கிடச்சிரும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ரிலேல கனெக்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ரிங் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிங் கனெக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குன்ட்டு நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பாட் வெல்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது கொடுக்குற கரண்ட்டை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம வெல்டிங் பண்ணுற மெட்டலில் வைக்க முடியும். இல்லை அப்படின்னா நடுவுலேயே எங்கன்னா வந்து ஓவர் ஹீட் ஆகி அந்த மெட்டீரியல் வந்து இன்கேஸ் இது ரொம்ப தின்னாக போட்டுட்டோன்னா இது வந்து உருகி அப்புறம் இது கட் ஆகிடும். ஸோ எல்லாமே ஹார்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிங் டைப் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ பில்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நான் இப்போ கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, அது பக்கத்தில் இருந்துட்டு பாசிட்டிவ். ஓகே, பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமன். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். காமனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு நார்மலி ஓப்பன், அதாவது இந்த ரிலேவோட பாசிட்டிவ் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் சுவிட்ச். இந்த ட்ரிகர் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நடுவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரையும், அதே மாதிரி லோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டோட கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. இந்த பிளேட் டுமாரோ வச்சுருவோம். இப்போ இந்த பேட்டரியோட கனெக்ஷன்ஸ் தான். இந்த way கனெக்ட் பண்ணிடலாம். இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வயரில் ஒரு டெர்மினல் இருக்கும். இந்த டெர்மினலையும் இந்த ரிலேல கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ரிலேல பார்த்தீங்கன்னா நெகட்டிவை நம்ம நெகட்டிவ்ல டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டில் போவோம் பாருங்க. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா போர்டில் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த போர்டு ஆன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் ஒயர்ஸ் எல்லாம் மெத்தியாக இருக்காதுன்றதுக்காக. இப்போ இந்த ஒயரிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமனு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு. இந்த நடுவில் இருக்கிறதுல நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு நெகட்டிவ் எடுத்து வந்து கொடுக்கணும். இதை பாருங்க, இந்த இடத்துல பேட்டரியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேக்கு பவர் எப்படி வரும்னா இந்த நெகட்டிவ்லேருந்து வரும். நெகட்டிவ்லேருந்து வந்து இந்த காமனுக்கு போயிட்டு நம்ம எப்போ இந்த ட்ரிகர் கொடுக்குறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆன உடனே இந்த காமன்லேருந்து இந்த நார்மலி ஓப்பன் சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆன பிறகு அப்படியே இந்த ரிலே வழியாக வரும். வந்து இப்போ பாசிட்டிவ்ல போய் திரும்ப அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் போய் திரும்ப பாசிட்டிவ்ல போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகணும்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கோம். அதோ பாருங்க இந்த இடத்துல, அதாவது பாசிட்டிவ் நம்ம டேரெக்டாக இது பேட்டரியில் தான் கொடுக்கணும். பட் இந்த போர்டை பவர் பண்ணுறதுக்காக இந்த பேட்டரியிலேருந்து பவர் பாசிட்டிவ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பவர் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே நான் பேரலல் பண்ணிட்டேன். அவ்வளோதான் விஷயம். ஆக்சுவலாக இந்த ரிலேவோட பாசிட்டிவோ ஆர் நெகட்டிவ் ஏதாவது ஒன்று வந்து டேரெக்டாக கொடுத்துட்டு இன்னொரு எண்டை வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ரிலே வழியாக கொடுத்து எடுக்கணும். அவ்வளோதான், இந்த சைடோட கனெக்ஷன்ஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பின்ஸ் இருக்கும். இந்த 5 பின்ஸில் ஃபஸ்ட்டு 2 பின் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பவர் பண்ணுறதுக்கான பவர் பின்ஸு, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். இதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் இந்த பேட்டரியிலேருந்தே பவர் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் ஒயர் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இந்த ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இதுலேருந்து வருது. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒயர்ஸு, இந்த 3 ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஹை, இது வந்து கிரவுண்டு, இது வந்து லோ. கிரவுண்டையும் இந்த ஹையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் வந்து இந்த ட்ரிகர் சுவிட்ச் ஆக்ட் ஆகும். பட் நம்ம எக்ஸ்டர்னலாக தான் எதுவும் ஒரு வோல்டேஜ் நம்ம கொடுக்க போகிறதில்ல. நம்ம இந்த பட்டனே நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதுனால இந்த பட்டன் சுவிட்சை எந்த கிரவுண்ட்லேயும் இன்னொரு எண்டை இந்த லோலையும் கொடுத்துறேன். லோனா அதாவது இந்த போர்டில் இருக்க பவரே பார்த்தீங்கன்னா இது வழியாக பைபாஸ் ஆகும். இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது அதுக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ நடந்து ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த ரிலே வந்து நம்ம செட் பண்ண டைமிங் ஏற்ற மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இங்கே கிட்ட வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செட், ஸ்டாப், அப், டவுன் இருக்கும். இப்போ செட்டை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 1 பிளிங்க் ஆகும். ப்ரோக்ராம் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணுன்றது ப்ரோக்ராம் 1. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 2, ப்ரோக்ராம் 3, ப்ரோக்ராம் 4, ப்ரோக்ராம் 5, ப்ரோக்ராம் 6 அண்ட் ப்ரோக்ராம் 7 வரைக்கும் இருக்குது. இது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஸ்பாட் வெல்டிங்க்கு ப்ரோக்ராம் 1 தான் நமக்கு ஆப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் திரும்ப செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம வைக்கணுன்றத இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப் பண்ணிங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் பண்ணிங்கன்னா டைமிங் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டாப் பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது தெரியும் பாருங்கள். அதாவது இங்கே 3 டெசிமலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது, இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்குது. இந்த மாதிரி டபுள் டிஜிட்டை தள்ளி இருந்துச்சுன்னா தான் மில்லி செகண்ட்ஸு. ஸோ நான் அதிலேயே செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 13 மில்லி செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம திரும்ப செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் இருக்குது ரெட் கலரில். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே ஆனில் இருக்கும் போது அந்த லைட் எரியும், இண்டிகேட் பண்ணோம் ஜஸ்ட் இந்த ரிலே ஆனில் இருக்குன்றத, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பாட் வெல்ட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிக்கல் ஸ்டிப் இருக்குது. இந்த 2 நிக்கல் ஸ்டிப்பை நான் இப்போ ஸ்பாட் வெல்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, டைமிங் பார்த்தீங்கன்னா 0.13 மில்லி செகண்ட்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாட் வெல்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் கொடுக்குறேன்.
ஓகே, நம்ம செட் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் ஒரு வாட்டர் போட்டுருச்சு. ஸோ நம்ம டைமிங் குறைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் டைமிங்க்கு போகும். இங்கே டவுன் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா டைமிங் குறையும். பார்த்தீங்கன்னா 0.06 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். செட் பட்டன் திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த டைமிங் செட் ஆகிக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த அயன் ராடு கூடயே அது அட்டாச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட இது ஒரு 3 கிலோ வெயிட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் அயன் பார் தான் இது. இது கூடயே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் திரும்ப செட் பண்ணுவோம். ஓகே, 0.03 மில்லி செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்து பாருங்க. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்க எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது பாருங்க. நீங்கள் இதுக்கப்புறம் இதை பிரிக்கலாம் முடியாது. பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே 2 மெட்டலில் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி தான் வரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பாருங்கள். நான் எவ்வளோ ஆர்டர் ட்ரை பண்ணுறேன்ட்டு சொன்ன மாதிரி மெட்டல் கிழிஞ்சி தான் வரும். ஸோ இது மாதிரி உங்களோட டிஐஒய் லித்தியம் பேட்டரி பேக்குக்கு இது மாதிரி ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம ஏன் அவ்வளோ காசு கொடுத்து பேட்டரி வாங்கணும்? அதான் வீட்டில் அவ்வளோ கரண்ட் வருது, அந்த கரண்ட்ல ஃப்ரிட்ஜே ஓடுது, வாஷிங் மிஷினே ஓடுது, ஏசியே ஓடுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருக்கிற கான்செப்ட் என்னன்னா, இது பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டு. வோல்டேஜ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதாவது 220 வோல்ட் உங்கள் உடம்புல பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிசாஸ்டர் போய் முடியும். பட் அது வந்து ஒரு 12 வோல்ட் தான், கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் பண்ணாது. அந்த 220 வோல்ட் வந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் கம்மியாக தான் வரும். உங்களோட ஃபியூஸ் ஒயரே, உங்களோட ஃபியூஸஸே போய் செக் பண்ணி பாருங்க, ஒரு 10 ஆம்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஃபியூஸே ட்ரிப் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரிஸ் அப்படி கிடையாது. வோல்டேஜ் என்னதான் குறைவாக இருந்தாலும் அதுக்கு தள்ளுற ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ பேட்டரி இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹேவ் எ நைஸ் டே. பை.